ஹாய் வீவர்ஸ், நான் உங்கள் இன்னைக்கு ஒரு அழகான கதையோட தான் வந்திருக்கிறேன். கண்டிப்பாக இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெண்டு நண்பர்கள் வந்து பாலைவனத்தில் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த ரெண்டு நண்பர்களுக்குள்ள சிறிய வாக்குவாதம் நடக்குது. அந்த வாக்குவாதம் நடக்கும் பொழுது அந்த ஒரு நண்பர் என்ன பண்ணிடுறாரு, இன்னொரு நண்பரை கன்னத்தில் அரைஞ்சிடறாரு. அரைஞ்ச உடனே அவர் ரொம்ப மனசு வருத்தப்பட்டுட்டு அந்த பாலைவன மண்ணில் இன்று என் நண்பன் என்னை கன்னத்தில் அரைந்தான் அப்படின்னு எழுதிட்டு போகிறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்தே போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த அரை வாங்கின நண்பர் ஒரு மணல் புதையல்ல மாட்டிக்கிட்டாரு. அந்த அறை கொடுத்த நண்பர் வந்து அவரை காப்பாத்துறாரு. காப்பாத்திட்டு அவரை காப்பாத்தின உடனே அவர் என்ன பண்றாரு, ஒரு பெரிய பாறையில இன்று என் உயிரை என் நண்பன் காப்பாத்தினான் அப்படின்னு சொல்லி எழுதி வைக்கிறாப்புல. உடனே இவன் இந்த அரைஞ்ச நண்பன் காப்பாத்தின நண்பன் கேட்குறான், நான் முதல்ல அரைஞ்சேன், அதை நீ போய் மணல்ல எழுதி வச்ச, இப்போ உன்னை நான் காப்பாத்தின நீ கல்லில் எழுதி வைக்கிறிய, என்ன ரீசன் அப்படின்னு கேட்கும் பொழுது அப்ப சொல்றாரு, மன்னிப்பு அப்படிங்கிறத அந்த மணல்ல எழுதி வச்சோம்னா மறைஞ்சிடும். ஆனா உதவிங்கிறது அது வந்துட்டு ரொம்ப அன்பானது, அது என்னைக்குமே அழியக்கூடாது, அதனாலதான் நான் கல் எழுதி வச்சேன் அப்படின்னு அவன் சொல்லும் பொழுது இவன் அப்படியே அவன் ஆச்சரியத்தோட பார்க்கறான். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, தவறுகளை அந்த மாதிரி மணல்ல எழுதுற மாதிரி எழுதிட்டோம்னு வச்சுங்களேன், கண்டிப்பா அது அழிஞ்சு போயிடும், நம்மளும் திரும்பவும் பார்க்க முடியாது. ஆனா உதவிங்கிறத என்னைக்குமே ஒரு கல்லில் எழுதி வைங்க. கண்டிப்பா அது நமக்கு எப்போ இருந்தாலும் யோசிக்கும், அது நமக்கு நாளைக்கு இன்னொருத்தவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு தூண்டும். இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கும் வரை நான் உங்கள்